அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அடியார்கள் மீது வைத்த மஹப்பத்து தான் அல்லாஹ் சில இபாதத்துகளை வைத்திருக்கின்றான். அது கடமையான இபாதத்தாக இருக்கலாம், சுன்னத்தான இபாதத்துகளாக இருக்கலாம். இந்த இபாதத்துகளை ஒரு அடியான் செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய மஹப்பத்தின் பால் அவன் நெருங்குகின்றான். அந்த சுன்னத்தான இபாதத்துக்கள் ஒன்றுதான் ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நாட்கள் நோன்பு நோட்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமலான ثم அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். யார் ரமலானுடைய நோன்பை நோற்றுவிட்டு பின்னர் அதனை தொடர்ந்து 6 நாட்கள் ஷவ்வாலுடைய நோன்பை நோட்கின்றார்களோ அவர் ஒரு வருடம் நோற்ற நோன்பை போன்ற நன்மையை அடைந்து கொள்கின்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஷவ்வாலுடைய 6 நாட்கள் நோன்பு நோட்பது, அது ஒரு மனிதன் ஷவ்வாலுடைய ஆரம்ப பகுதியில் அதை நோற்றாலும் கூடும், அதே போன்று ஷவ்வாலுடைய கடைசி பகுதியில் நோற்றாலும் கூடும், அதே போன்று ஷவ்வாலுடைய நடுப்பகுதியில் அந்த நோன்புகளை 6 நோன்புகளை நோற்றாலும் அதனுடைய சுன்னத்து கிடைக்கும். அதே போன்று ரமதானுடைய மாதம் கழிந்து ஷவ்வாலுடைய மாதத்துல இந்த 6 நோன்புகளை ஒருவர் விட்டு விட்டு பிடித்தாலும் இந்த 6 நோன்புடைய நன்மைகளை அவர் அடைந்து கொள்கின்றார். ஆனாலும் சிறந்தது ஏற்றமான வழிமுறை என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் ஹதீஸ் சொன்னதை போன்று ரமதானுடைய மாதம் கழிந்து பெருநாளுடைய தினத்தை அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் தொடராக அந்த ஷவ்வாலுடைய அந்த 6 நோன்புகளை நோட்பதே மிகவும் சிறந்ததாகும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு ரமதான பி அஷ்ரதி அஷ்ஹுரின் வ சியாமு சித்ததி அய்யாமின் பி ஷஹ்ரைனி வ ذلك சியாமு ஸனஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பது 10 மாதங்கள் நோற்ற நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்று ஷவ்வாலுடைய 6 நாட்கள் நோன்பு நோட்பது 2 மாதங்களை நோற்ற நன்மை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மொத்தமாக ஒரு வருடம் நோற்ற நோன்புடைய நன்மையை இவ்வாறு ஒருவர் நோட்பதன் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். உலமாக்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து தெளிவுபடுத்துறாங்க, ஒரு மனிதன் ரமதானுடைய மாத நோன்பை நோட்டுவிட்டு ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோட்பதன் மூலமாக எவ்வாறு ஒரு வருட நோன்பை நோற்ற நன்மையை அடைந்து கொள்கின்றான் என்றால், அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது, ஒரு நன்மையை செய்யும் பொழுது குறைந்தபட்சமாக 10 நன்மைகளை வைத்திருக்கின்றான். ரமதானுடைய மாதத்துல 30 நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 30 நாட்கள்ல ஒரு நோன்புக்கு 10 நன்மைகள் என்ற அடிப்படையில 30 நோன்புகளை நோக்கும் பொழுது அவர் 300 நன்மைகளை அடைந்து கொள்கின்றார். ஷவ்வாலுடைய 6 நாட்கள்ல ஒரு நோன்புக்கு 10 நன்மை என்ற அடிப்படையில 6 நோன்புக்கு 60 நன்மைகள் அடைந்து கொள்கின்றார். மொத்தமாக 360 நன்மைகள் அடைந்து கொள்கின்றார். உலமாக்கள் தெளிவுபடுத்தினாங்க, ஒரு வருடத்துல 360 நாட்கள் இருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் ரமதானுடைய நோன்பையும் ஷவ்வாலுடைய நோன்பையும் நோட்பதன் மூலமாக ஒரு வருடம் ஒருவர் நோன்பு நோற்றால் என்ன நன்மையை அடைந்து கொள்ள முடியுமோ அந்த நன்மையை அடைந்து கொள்கின்றார் என்ற செய்தியை உலமாக்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை கழித்துவிட்டு பெருநாளுடைய தினத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். பெருநாளுடைய தினத்துடன் நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை முடித்து விடாமல் இனி வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தில் இருக்கின்ற நோன்புகளையும் நான் நோற்று, அதே போன்று ரமதானுடைய காலங்கள்ல என்னென்ன இபாதத்துகள் செய்தோமோ அந்த இபாதத்துகளையும் நாம் ரமதானுடைய மாதம் கழிந்ததன் பின்னரும் அந்த இபாதத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.